சோம்பு பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். கொண்டக்கடலை காலிஃப்ளவர் குருமா. இப்போ தக்காளி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு, இது மட்டன் மசாலா, இது வரமிளகாய் பொடி. இப்போது காலிஃப்ளவரும் கொண்டக்கடலையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடணும். அவ்வளோதான், நமக்கு குருமா ரெடி ஆகிடும். இப்போது இதில் தேங்காய் பல் போடுறேன். இப்போது அது தேங்காய் பால் ஊற்றுறேன். அவ்வளோதான், நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு கொண்டக்கடலை காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகானை